ஹாய் தங்கம், போன வீடியோவில் செஸ்ஸோட பேசிக்ஸ் பற்றி சொல்லி கொடுத்தீங்க. இந்த வீடியோவில் என்ன பண்ண போறீங்க? செஸ் பிரின்சிபல்ஸ், அதுக்கப்புறம் செஸ் ஓப்பனிங் செட்டப். ஓகே, அவ்வளவுதான். செஸ் பிரின்சிபல்ஸ் அண்ட் ஓப்பனிங் செட்டப், ரைட்டா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. பிரின்சிபல் என்னன்னா கண்ட்ரோல் த சென்டர். ஓகே. சென்டர்னா 4 ஸ்கொயர்ஸ் இந்த போர்டு. ஓகே. 4 ஸ்கொயர்ஸ். ஓகே. தெரியுதா? தெரியுது. இந்த ஸ்கொயர்ஸை பான் மூலமா கண்ட்ரோல் பண்ணும். கண்ட்ரோல் பண்றது மூலமா என்ன அட்வான்டேஜ்னா ஆப்போனன்ட்டோட பீஸால நம்ம கேம்புக்கு வர முடியாது. கேம்புக்குனா நம்ம சைடுக்கு. ஓகே. ஓகே. அதே மாதிரி பீசஸை சீக்கிரம் டெவலப் பண்ணலாம். ஓகே. ஓகே. குட் ஸ்கொயர்ஸ்ல வைக்க முடியும். ஓகே. ஓகே. அவ்வளவுதான். ஓகே. ஸோ இந்த பீசஸை வெளியில் கொண்டு வரும்போது, பான் வெளியில் கொண்டு வரும்போது இந்த கேப் ஓப்பன் ஆகுது, கரெக்டுங்களா? ஸோ கேப் ஓப்பன் ஆகும்போது பிஷப் வெளியில் வருது, கரெக்டுங்களா? அதே மாதிரி குவீனும் தேவைப்பட்டதுனா வெளியில் கொண்டு வர முடியும், கரெக்டுங்களா? தேவைப்பட்டா கொண்டு வரலாம், கரெக்டுங்களா? ஓகே. ஓகே, சரி, இப்போ அடுத்து ஆரம்பிங்க. செகண்ட் பிரின்சிபல். ஓகே. டெவலப் யுவர் பீசஸ் குவிக்லி. ஓகே. இது நம்ம சென்டர் கண்ட்ரோல் பண்றது மூலமா ஈஸியா பண்ணலாம். ஓகே. ஓகே. நீங்க தேவையில்லாம பான் மூவ்ஸ் விளையாடாம நம்ம பீசஸ டெவலப் பண்றது மூலமா நம்மளால ஆப்போனன்ட்டோட கிங்க ஈஸியா பிடிக்க முடியும்னா செக்மேட் பண்ண முடியும். ஓகே. பீசஸ டெவலப் பண்றது மூலமா அட்டாக் பண்ணலாம். அதான் மெயின் எய்ம். ஓகே. ஓகே. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி வச்சு காட்டுறீங்களா? ரெண்டு பக்கமும். இல்லை, நீங்கள் ஒரு பக்கம் மட்டும் வச்சுட்டு ஃபுல்லாக வச்சுட்டு காட்டுறீங்க. ஒரு ஸ்டெப் இங்கே, ஒரு ஸ்டெப் அங்கே, அந்த மாதிரி வைங்க, அப்போ தான் நமக்கு புரியும். ஓகே. ஓகே. சரி. இங்க பாத்தீங்கன்னா பிளாக்கோட பீசஸ் எதுவும் அவ்வளவு நிறைய டெவலப் ஆகல. ஓகே. நிறைய வெளியில வச்சிருக்காங்களே, பான் நிறைய மூவ் ஆயிருக்கு. மூவ் பண்றது வேஸ்ட் ஓபனிங்ல. ஓகே. இப்போ ஒயிட் பீஸ் டெவலப் பண்ணிட்டாரு. ஓகே. இப்போ ஈஸியா பிளாக்க அட்டாக் பண்ணி தோக்கச்சிடலாம். இப்போ இந்த பொசிஷன்ல ஒயிட்டுக்கு எப்படி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குன்னு சொல்றீங்க? நிறைய இடத்த கண்ட்ரோல் பண்ற மாதிரி தெரியுதா? அங்க பீசஸ் சென்டரை கண்ட்ரோல் பண்ணுது. ஓகே. ஓகே. எப்படின்னா இந்த நாள் அதோட இந்த நைட்ஸும். ஓகே. ஓகே. பிஷப்பும் இருக்குது. ஓகே. 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 ஸோ இந்த நைட் இங்கே கண்ட்ரோல் பண்ணுது, கரெக்டுங்களா? இங்கேயும் கண்ட்ரோல் பண்ணுது. பிஷப் இங்கே கண்ட்ரோல் பண்ணுது, கரெக்டுங்களா? அதே மாதிரி இந்த பிஷப்பும் இங்கே கண்ட்ரோல் பண்ணுது, கரெக்டுங்களா? ஸோ இந்த நைட்டு இங்கே கண்ட்ரோல் பண்ணுது அதே மாதிரி. ஓகே. ஓகே. ஸோ அட்வான்டேஜ் இவங்களுக்கு தான் ஜாஸ்தி. இங்கே பான் மட்டும் தான் மூவ் பண்ணியிருக்காங்களே தவிர பிஷப் இங்கே பொசிஷன் இங்கே வச்சிருக்காங்க. பட் மற்றபடி வேற பெரிய அட்வான்டேஜஸ் எதுவும் கிடையாது. சீக்கிரமா டெவலப் பண்ணி தோத்துருவீங்க. ஓகே. இந்த பொசிஷன்ல ஒயிட் வின் பண்றதுக்கு ரொம்ப சான்சஸ் ஜாஸ்தி. ஒயிட் தான் வின் பண்ணுவாங்க, ஏன்னா எல்லா பீஸும் டெவலப் பண்ணிட்டாங்க. ஓகே. 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 ஓகே, கிரேட். அடுத்தது அடுத்த பிரின்சிபல். Don't move a piece twice in the opening. ஓகே. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஸ்டார்டிங்ல இப்போ இப்படி வைக்கிறாங்கன்னா, இப்போ நீங்க இப்படி வைக்கிறேன், இப்போ நான் இப்படி வைக்கிறேன், அவரு டெவலப் பண்றாரு. இதே இப்போதான் நான் இந்த பிஷப் மூவ் பண்ணேன். செகண்ட் டைம் தேவையில்லாம இப்படி மூவ் பண்ணா இது மிஸ்டேக் இல்ல, நமக்கு டைம் வேஸ்ட். ஓகே. 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 இத ஈஸியா அவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம். டெவலப் பண்ணி ஈஸியா டெவலப் பண்ணுவாங்க. அவங்க நம்மள ஜெயிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது நிறைய. ஓகே. அதாவது நம்ம ஒரு ஸ்டெப் வைக்கிற இடத்துல அவங்க 2 ஸ்டெப் வைப்பாங்க. நம்ம தப்பான ஒரு மூவ் வைக்கிற பட்சத்துல நம்ம டெவலப்மெண்ட்ல நமக்கு டிஸ்அட்வான்டேஜா இருக்கும், ஸ்லோவா இருப்போம். ஓகே. அவ்வளவுதான். அடுத்த பிரின்சிபல். ஓகே. Don't bring your queen out in the opening. ஓகே. இதுக்கு என்ன மீனிங்னா, இப்போ இப்படி வைக்கிறீங்கன்னா
குயினை டெவலப் பண்ண தேவையில்ல. டெவலப் பண்றது மூலமா டிஸ்அட்வான்டேஜ் நிறைய இருக்குது ஸ்டார்டிங்ல. ஓகே ஓகே. இந்த குயின் எங்க டெவலப் ஆகும்? இங்க டெவலப் ஆச்சுன்னா ஓகே பிஷப்போட ஸ்கொயர்ஸா எடுத்துக்குது. பிஷப்பால டெவலப் பண்ண முடியாது, வெளில எடுத்துட்டு வர முடியாது. ஓகே ஓகே. குயின் இங்க டெவலப் ஆச்சுனாலும் நைட்டால வெளில வர முடியாது. குட் ஸ்கொயர் இதான் நைட்டுக்கு. ஓகே ஓகே ஓகே. இங்க இந்த குயின் வந்தாலும் இந்த இப்படி பானை புஷ் பண்ணி அட்டாக் பண்ணுவாங்க குயினை. எப்படி இருந்தாலும் டைம் கெயின் பண்ணுவாங்க அவங்க. ஓகே ஓகே, புரியுது புரியுது புரியுது. இங்க குயின் வந்தாலும் நைட் டெவலப் பண்ணுவாங்க. நைட் டெவலப் பண்ணிட்டு அட்டாக் பண்ணுவாங்க குயினை. ஓகே ஓகே, புரியுது. எப்படி இருந்தாலும் நமக்கு ஒரு மூவ் வேஸ்ட் ஆகும். ஓகே ஓகே. குயினை டெவலப் பண்ணா ஓகே. ஸோ அட்வைசபிள் மூவ் வந்துட்டு இனிஷியலா வந்து குயினை வெளியில கொண்டு வர தேவையில்லை. அதுக்குள்ள நைட்டை டெவலப் பண்ணி பீசஸ் டெவலப் பண்ணலாம். ஓகே ஓகே. பீசஸ் எல்லாம் டெவலப் பண்ணோடனே எடுத்துட்டு வரலாம். ஓகே 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 ஓகே. அடுத்த பிரின்சிபல், லாஸ்ட் பிரின்சிபல், கேஸ்லிங். எப்படி 10 மூவ்ஸ்க்குள்ள கேசல் பண்ண ட்ரை பண்ணும். ஃபர்ஸ்ட் கேஸ்லிங்னா என்னன்னா பார்க்கலாம். ஓகே. நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சைடு மட்டும் வச்சு காட்டுறேன். இப்போ ஓகே. இப்போ ஒயிட் வந்து இந்த பக்கம் கிங் சைடு, கிங்குக்கும் ரூக்குக்கு நடுவுல இருக்க பீசஸ்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க வெளியில. ஓகே ஓகே. இப்போ இந்த கேஸ்லிங்னா கிங்க சேவ் பண்றது. ஓகே. கேஸ்லிங் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இல்ல அது என்ன பண்ணீங்க? இப்போ நீங்க மாத்தி வச்சீங்களா? எடுத்துட்டு ஓகே இங்க வைக்கணும். ஓகே. அதே மாதிரி ரூக் எடுத்து இங்க வைக்கணும். ஓகே ஓகே. இத நீங்க வச்சிட்டு தான் ஆகணும். ஓகே ஓகே. ஸோ இது வந்து என்ன மீனிங்னா இதுக்கு பேர் தான் கேஸ்லிங், கரெக்ட்டுங்களா? இது வந்து ப்ரொடெக்ஷன் பண்றதுக்காக கிங்க. ஓகே, கிங்கை ப்ரொடெக்ட் பண்றதுக்காண்டி நம்ம பண்றோம். ஸோ இது வந்துட்டு எப்படி இதுக்கு முன்னாடி மூவ்மெண்ட் இல்லாம இருக்கணுமா அந்த கிங்குக்கு? கிங்கு நீங்க மூவ் பண்ணிருக்க கூடாது. கிங்கும் மூவ் பண்ணிருக்க கூடாது, ரூக்கும் மூவ் பண்ணிருக்க கூடாது. ஓகே, அப்படி பண்ணாம இருந்திருந்தா அந்த கிங்குக்கும் ரூக்குக்கும் இடையில எந்த பீசஸும் இல்லைன்னா நீங்க கேஸ்லிங் பண்ணலாம், கரெக்ட்டுங்களா? ஓகே. இப்போ வந்து நீங்க இந்த ரூக்கா மூவ் பண்ணிட்டீங்கன்னா வச்சுப்போம். ஓகே. நீங்க இப்போ இந்த பக்கம் பண்ணலாம். ஏன்னா நீங்க இந்த ரூக்கு தானே மூவ் பண்ணீங்க. ஓகே ஓகே. நீங்க இந்த ரூக்க மூவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த பக்கம் பண்ண முடியாது கேஸ்லிங். ஓகே ஓகே. கேஸ்லிங்ன்றது ரெண்டு பக்கமும் பண்ணலாம். எந்த பக்கம் நமக்கு அட்வான்டேஜ் ஜாஸ்தி நம்ம நினைக்கிறோமோ அந்த பக்கம் பண்ணணும், கரெக்ட்டுங்களா? எது சேஃப்னு நினைக்கிறோமோ அது அந்த பக்கம் பண்ணணும். மெயின் ரூல் வந்துட்டு மூவ்மெண்ட் பண்ணியிருக்க கூடாது. கிங்கையும் ரூக்கையும் அந்த பக்கத்தை எந்த பக்கம் பண்றோமோ அந்த பக்கத்து ரூக்கையும் நம்ம மூவ் பண்ணியிருக்க கூடாது, கரெக்ட்டுங்களா? ஓகே. இப்போ குயின் சைடு கேஸ்லிங் எப்படி பண்ணனும்னா, ஓகே, இந்த லாஸ்ட் ஸ்கொயர்ல இருந்து 2 ஸ்கொயர்ஸ் தள்ளி கிங்க வச்சிட்டு ஓகே கிங்குக்கு அடுத்து ரூக் வைக்கணும். ஓகே ஓகே ஓகே. கிங் சைடு கேஸ்ல எப்படின்னா லாஸ்ட்க்கு முன்னாடி ஸ்கொயர்ல கிங்க வச்சிட்டு ஓகே ரூக்க கிங்குக்கு முன்னாடி வைக்கணும். ஓகே ஓகே ஓகே. புரியுது. ஸோ கிங் சைடு வந்து கார்னர்ல இருந்து ஒரு ஸ்கொயர் தள்ளி வைக்கணும். அதே மாதிரி ரூக்க வந்து லெஃப்ட்ல பக்கத்துல நம்ம வைக்கிறோம், கரெக்ட்டுங்களா? ஸோ அதே மாதிரி குவீன் சைடு வந்து கார்னர்ல இருந்து 2 ஸ்கொயர் தள்ளி வைக்கணும். 2 ஸ்கொயர் தள்ளி வைக்கணும். அதே மாதிரி ரூக்கு வந்து 3வது ஸ்கொயர்ல இருக்கணும், 4வது ஸ்கொயர்ல இருக்கணும். ஓகே, கிங்குக்கு பக்கத்துல இருக்கணும். சோ இது கிங்க தான் தொடணும் கேஸ்லிங் பண்ணும்போது. ரூக்க தொட்டிங்கன்னா அது தப்பு, கேஸ்லிங் பண்ண கூடாது. ஓகே, ஃபர்ஸ்ட் கிங்க தான் மூவ் பண்ணனும், அதுக்கு அப்புறம் தான் ரூக்க மூவ் பண்ணனும், கரெக்ட்டுங்களா? ஃபர்ஸ்ட் கிங்க மூவ் பண்றீங்க, அதுக்கு அடுத்து ரூக்க மூவ் பண்ணனும், கரெக்ட்டுங்களா? ஓகே. இந்த பிரின்சிபலை இப்ப பார்க்கலாம். ஓகே, எந்த பிரின்சிபல்? 10 மூவ்ஸ்க்குள்ள கேன்சல் பண்ணனும்னு சொல்லிருக்காங்க. ஓகே ஓகே. இது எதுக்குன்னா நம்ம கிங்க சேவ் பண்றது மூலமா அவங்களால ஈஸியா அட்டாக் பண்ண முடியாது. சென்டர்ல வச்சிருந்தா ஈஸியா அட்டாக் பண்ணலாம். ஓகே ஓகே. நீங்க கேஷ்லிங் பண்ணிட்டீங்கன்னா அவங்களால அட்டாக் பண்ண முடியாது. ஓகே ஓகே. அவ்வளவுதான். ஓகே ஓகே. ஸோ இது கேஸ்லிங்கிறது ரொம்ப முக்கியமான மூவ், கரெக்ட்டுங்களா? ரொம்ப தேங்க்ஸ், யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நம்ம அடுத்த வீடியோவில் வந்து வேற என்ன பார்ப்போம்? அடுத்த வீடியோல செக்மேட் எப்படி பண்றோன்றத பார்ப்போம் நம்ம, சரிங்களா? செக்மேட், ரூக் செக்மேட். ஓகே, குவீன் அண்ட் ரூக் செக்மேட்ஸ் பார்க்குறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ தங்கம், கிரேட்.